நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறதான எச்சரிப்பு இது. கடைசி காலத்துல உலகத்தின் அன்பு தணிந்து போகும்னு அவர் சொன்னபடிதான் இப்போ நம்மளை சுற்றிலுமே கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள். நைஜீரியா நாட்டுல, சூதான் நாட்டுல, நம்ம சொந்த இந்தியா மண்ணில் கூட கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. சிறு பிள்ளைகள், வயதானவங்கன்னு வித்தியாசம் எதுவும் இல்லாம அவங்க ரத்தம் சிந்தப்படுது. இதெல்லாம் ஏன் ஆகுது? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார்னா, இது கடைசி காலம், இது பாவம் நிறைந்த உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைஞ்ச உலகம் இது. நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வரப்போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அவருடைய வருகை இனி தாமதிக்காது. நிச்சயமாக அவர் இந்த காலகட்டத்தில் திரும்ப வரப்போகிறார். அதனால நாம ஆயத்தமாவோம். ஆயத்தமாவதோண்டு இல்லாம நம்மளோடு கூட இருக்கிற மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கடைசி மூச்சு உள்ளவரை கூடுமான வரையிலும் அநேக ஜனங்களுக்கு நம்ம அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். God bless you.